Hello friends, welcome back to my channel. எக்ஸாமுக்கு கரெக்டாக இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்கும். ஆக்சுவலி ஹால் டிக்கெட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு அஃபிஷியலாக தெரியல, பட் இந்த டைமில் வந்து ஹால் டிக்கெட் வந்திருக்கணும். ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட சென்டர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஈவினிங் டீ சாப்பிட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணிக்க வேணாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஒரு 13 டேஸ் 10 டேஸ்க்கு முன்னாடி மைண்ட் செட் வந்து எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் சம்மந்தமாக. ஓகே, ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ரிப்பரேஷன் சம்மந்தமாக எப்படி போயிட்டு இருக்கோ அதை அப்படியே வந்து கொண்டு போகிறோம். ஸோ நல்லா ரிவிஷன் பண்ணுறோம், டெஸ்ட் வந்து எடுக்கிறோம், ஸோ மைண்டை காமாக வச்சுக்கிறோம். ஸோ இவ்வளோதான் விஷயம். தென் அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில விஷயங்களை கண்டுக்கவே மாட்டோம். ஆஸ்பிரன்ஸ் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டை வந்து நம்ம எப்போவுமே வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டோம். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கவும் மாட்டோம். அண்ட் இங்கே எஸ்பெஷலி வந்து சென்னையில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற ஆஸ்பிரண்ட்டுக்கு சொல்லவே தேவையில்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும் ஃபுட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஓவராலாக வந்து பார்க்கும்போது நம்மளோட ஹெல்த்துக்கு என்னதான் ரீசன் கொடுத்தாலும் வந்து அது ஜஸ்டிஃபிகேஷனே வராது. பிகாஸ் ஹெல்த் தான் எல்லாமே. ஸோ ஹெல்த் கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே வந்து பண்ண முடியாது. இது நமக்கும் தெரியும். இந்த வீடியோ பேசிட்டு இருக்க எனக்கும் தெரியும், இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் தெரியும். பட் நம்ம எக்ஸிக்யூஷனில் ஆக்ஷனில் வந்து காமிக்கிறோமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து கொஸ்டின் மார்க். ஸோ அதில் பல ரீசன் வந்து நம்மளே சொல்லிட்டு இருப்போம். ஸோ ஃபுட்டு வந்து இங்கே ஹாஸ்டல் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு சில ஹாஸ்டல்ஸ் வந்து நல்ல ஃபுட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சில 1 or 2 ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அப்படி தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வாங்குற காசுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஹாஸ்டல் ஃபுட்டு வந்து இப்படி தான் இருக்குது. அண்டு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வீடு எடுத்து ஸ்டே பண்ணி குக்கு வந்து ஹையர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. ஓரளவுக்கு வந்து ஹோம்மேடு ஃபுட்டே வந்து சாப்பிடுவாங்க. ஸோ பிகாஸ் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அண்டு இதில் வந்து எக்ஸ்பென்ஸ், ஸோ அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்னா வந்து நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்போம். ஸோ அப்படி கிடையாது. ஸோ நம்ம வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 or 2 டேஸில் வந்து நீங்களே கால்குலேட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம அன்னெசரியாக வந்து இந்த ஸ்நாக்ஸில் வந்து எவ்வளோ செலவு பண்ணுவோம். ஸோ அன்னெசரி திங்ஸ் வந்து வாங்கி சாப்பிடுவோம்ல. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஸோ இங்கே ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு இந்த மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா மோரலஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். பட் நம்ம ஹெல்தி ஃபுட்னாவே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரீசன், நம்மளுக்கு ஒரு மைண்டில் வந்து ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். பட் அப்படி கிடையாது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுட்டு, டீசெண்டான ஒரு நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்னா அதிக அளவுக்கு அமௌண்ட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. மைண்ட் செட்டை மட்டும் மாற்றினீங்க அப்படின்னாவே வந்து போதும். ஸோ ஓகே, இந்த எக்ஸாம் டைமில் இந்த ஒரு 10 நாளில் ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டே அப்போ ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இது இந்த அட்டெம்ப்ட் கொடுக்க போகிற ஆஸ்பிரண்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஸோ நார்மலாகவே ஜென்ரலாகவே நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து நல்லா பார்த்துக்கணும். பிகாஸ் இந்த யூபிஎஸ்சி ஜேர்னிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். மினிமம் ஒரு 1 இயராவது வந்து நம்ம ஃபுல் ஸ்டடீஸில் வந்து இருக்க தான் போகிறோம். அந்த இடத்துல லைக் செமஸ்டர் எக்ஸாம் வரையோ வந்து ஒரு 10 நாள் உட்காந்து நல்லா படித்தா போதும், அதுக்கு நம்ம எவ்வளோ வேணால் ஹார்ட் ஒர்க் வந்து போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஸோ 1 இயராகவே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக வந்து கொண்டு போகணும். ஸோ அதுதான் அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா தான் நம்மளால படிக்கவும் முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் மெயினான விஷயம், நம்ம இந்த ஹெல்த் வைஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆகான்னு பெருசாலாம் வந்து பண்ண தேவையில்ல. டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல், ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இருக்கிற எல்லா பிரச்சனையுமே நம்மளுக்கு வந்து சால்வ் ஆகிடும். நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக எதுவுமே வந்து பெரிய பிரச்சனை வந்து வர போகிறதில்ல. நமக்கு இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டில் நம்ம வந்து நம்மளோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா தான் நம்ம வெளியிலேருந்து ஒரு ரீசனை வந்து சொல்ல முடியும். அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டே வந்து வீட்டில் உட்காந்து படிக்க போகிறோம், ஆர் எல்ஸ் ஹாஸ்டல்லையோ ஸ்டடியாலேயோ உட்காந்து படிக்க போகிறோம். ரொம்ப மைனரான ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து வெளியவே போக போகிறோம். ஒரு ஃபுல் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு க்ளோஸ் என்வரான்மெண்ட்டுக்குள்ளே தான் உட்காந்து படிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளோட ஹெல்த் ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா முழுக்க ரீசன் வந்து நம்ம தான். நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக பார்த்துக்க மாட்டோம். தட் இஸ் லைஃப் ஸ்டைல். இந்த லைஃப் ஸ்டைலை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணவே மாட்டோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 years 6 years வந்து இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்டை கேட்டு பாருங்க. ஸோ இதோட இம்பாக்ட் எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும். இனிஷியல் டைமில் ஆஸ்பிரண்ட்டாக படிக்கிற டைமில் ஆகும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று போகிறோம், நைட்டு ஃபுல் டைம் உட்காந்து படிக்கிறது அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது எனக்கு இந்த டைம் தான் கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். அப்படியே ஒரு 2-3 வருஷம் போகும்போது அடித்து உட்கார வைக்கிற மாதிரி அதெல்லாம் வேணாம், ஒழுங்காக வந்து உடம்ப பார்த்துக்கோம் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும்.
ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த டிசிப்ளின் சொன்னல, இவ்வளோ அந்த டிசிப்ளின்டான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னு சொன்னல. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பேஸ், ஒரு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்லீப் தான். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு டைமுக்கு வந்து தூங்கணும். ஒரு நாளைக்கு 9 மணிக்கு, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு, ஒரு நாளைக்கு 11 மணிக்கு, ஒரு நாளைக்கு 11:30க்கு, அப்புறம் அப்படியே வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி 2 மணி. ஸோ இந்த மாதிரி டைம்லாம் வந்து நம்ம தூங்குறோம். ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு டைம்ல வந்து தூங்குறோம், ஒரு ஒரு டைம்ல வந்து எந்திரிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ மைண்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்னா எப்படி நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக நம்ம போயிட்டு ஜிம் போகிறோம், அதுக்கு நம்ம ஃபிசிக்கல் பாடியை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுறோமோ, அதே மாதிரி ப்ராப்பராக மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒன்று ரீட் பண்ணணும், ஸோ அது வேறு விஷயம். பட் அதர்வைஸ் வந்து ஸ்லீப் அப்படிங்கிறது பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ப்ராப்பராக தூங்கணும். அந்த போதுமான டைம் அவங்கவுங்க பாடிக்கு எந்த ஹவர்ஸ் வந்து ஸ்லீப் தேவைப்படுதோ ஸோ அதை ப்ராப்பராக கொடுக்கணும். இது நம்பர் 1. அண்டு ஃபுட்டு, நல்ல ஃபுட்டு வந்து சாப்பிட்ணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக் இருக்குது. ஸோ அந்த பைக் வந்து பெட்ரோல் தான் போடணும். டீசலை போட்டு வந்து அது போகணும்னா அது எப்படி போகும்? போகாதில்ல. அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூல், எனர்ஜி, நம்ம ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எனர்ஜி அதுதான் வந்து அங்கிருந்து தான் வந்து எடுக்குது. இது எல்லாருக்குமே வந்து தெரியும். நான் சொல்லி தான் உங்களுக்கு வந்து தெரியணும்னு அவசியமே இல்லை. பட் கரெக்டாக பண்ணணும். ஸோ ப்ராப்பரான ஸ்லீப் அண்டு கரெக்டான பேலன்ஸ்டான ஒரு ஃபுட், ஓகேங்களா? பட் வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ நம்ம ஆசைப்பட்டது நம்ம எப்படி வேணால் வந்து சாப்பிட்டுக்கலாம். பட் வீக் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேலன்ஸ்டான ஃபுட்டு நம்ம இன்கேஸ் நம்ம கொடுக்குற ஃபுட்டில் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு கெட்டல் இருக்குது அப்படின்னாலே நம்ம வாங்கிட்டு ஜஸ்ட் எக் எல்லாம் வந்து பாயில் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரிடே ஒரு 2 to 3 eggs எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஹெல்த்துக்கு. ஸோ அது நம்ம ஜஸ்ட் இதெல்லாம் சயின்ஸில் படிக்கிறது தாங்க. ஸோ இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னாவே வந்து போதும், ரொம்ப நல்லா ஒரு ஹெல்தி ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து கொண்டு போகலாம். ஸோ ஸ்லீப்பு, ஃபுட்டை கரெக்டாக பார்த்துக்கிட்டோம். அண்டு வாட்டர். ஸோ இப்போ சம்மர் சீசன் வேறு. ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது பேசிக்காக நம்ம இதெல்லாம் வந்து பண்ணிட்டு, அண்ட் இன்னொரு விஷயம் ரொம்ப சிம்பிள், மொபைல் ஃபோன் அந்த ஸ்க்ரீன் டைமை மட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். பிகாஸ் நம்ம கரெக்டாக ஃபுட்டும் ஒரு பக்கம் எடுத்துக்க மாட்டோம், அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ப்ரோட்டீன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் எடுக்க மாட்டோம், ஸ்லீப்பும் வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்க மாட்டோம், அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டுலாம் வந்து சொன்னாங்க. மேக்ஸிமம் ஃபோன் யாரும் வந்து படிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணல, கிளாஸ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீல்ஸ் பார்க்கவும் வந்து என்டர்டைன்மெண்ட், சேட்டிங் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்குன்னு சுத்தமாகவே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. 1 டே இருக்குது அப்படின்னா ஒரு 1 hour. ஸோ ஃபோன் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு 1 hour அப்படின்னு வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா அது இம்பேக்டே பண்ணாது. நம்மளோட ஃபோக்கஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக நம்ம வந்து உட்காந்து படிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு மெயின் ரீசன் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷனுக்கும் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாததுக்கும் அண்ட் பிரெயின் டயர்ட் ஆகிறதுக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசன் நம்ம இந்த ஃபோன் ஸ்க்ரீன் தான். ஸோ அதையும் ரெடியூஸ் பண்ணிட்டு இந்த நான் சொன்னக்கூடிய விஷயங்களை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இதுவே போதுமானது. ஸோ இதை தாண்டி நம்ம பெருசாக பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ நான் சொன்னது உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம் இந்த 10 நாள் அதை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான டைமுக்கு தூங்கி கரெக்டான டைமுக்கு வந்துங்க. எக்ஸாம் ஹாலில் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். இவ்வளோ நாள் போட்ட ஹார்ட் ஒர்க் அது எல்லாமே அங்கே போயிட்டு கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணாதான் நம்ம நினச்ச விஷயம் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஃபெட்டிக் ஆகிறது, நம்மளால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிறது, டயர்டாக இருக்கிறது, ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். எல்லாமே நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாவே நம்ம நல்லா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி நம்மளுக்கு ஹெல்த்து, நம்மளோட பாடி சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். பிகாஸ் ஒரு சின்ன தலைவலி வந்துட்டா கூட நம்மளால வந்து நார்மலான நம்மளோட வேலையை வந்து செய்யவே முடியாது. ஸோ இதை ஏன் நான் இந்த அளவுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ் ஸ்பேசம் ஆயிடுச்சு. ஸோ விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து சுளுக்கிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. அந்த 3 நாளில் என்னால் நார்மலான ஒர்க்கே வந்து பண்ண முடியல. ஸோ அந்த பெயினாக இருக்கட்டும், நம்ம ஒழுங்காக வந்து தூங்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அப்போது நம்மளோட பாடி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அதோட அருமையே வந்து தெரியாது. யாருக்குமே ஒரு சில விஷயம் இருக்கும்போது அதோட அருமை தெரியாது இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட பாடி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதோட அருமையே தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ படிக்க முடியாமல் போகும்போது தான்
பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம எதுக்கு போகணும்? ஸோ எவ்ரிடே ரெகுலராக வந்து ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டடீஸும் அது பார்த்துட்டு வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். ஸோ இந்த இன்கன்சிஸ்டன்சி அது எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். ஒரு 2-3 நாள் நல்லா வந்து படிச்சுட்டு 3ஆவது நாள் படிக்கவே முடியாத மாதிரி வந்துருக்கலாம். அதுக்குமே இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ரீசன்ஸ். ஸோ ப்ராப்பராக வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட சஜஷன் அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஸோ என்னோட யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் கம்யூனிட்டிக்கு நான் இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. பை எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு போயிட்டு அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் டியூ டு ஹெல்த் ரீசன்னால ரொம்ப பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அண்டு சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து லைக் வந்து வாட்டர் குடிக்காமல் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்காமல் ஸோ பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாயிட்டு ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் வர அளவுக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெல்த்னால அஃபெக்ட் ஆனவங்களுக்கு தான் தெரியும் இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியவே தெரியாது. ஸோ அதனால இதை ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா நினைச்சுக்க வேணாம். ஸோ ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த சுவர் தான் வந்து நம்மளோட ஹெல்த். ஸோ அது இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஹெல்த்தியாக வந்து இருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எப்பவுமே இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் கான்ஃபிடென்ட்டாகவும் இருங்க. ஸோ நம்மளோட கான்ஃபிடென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கான்ஃபிடென்ட்டாக வந்து நம்மளோட ஜேர்னியில் வந்து போயிட்டே வந்து இருப்போம். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட எஃபர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட பலன் வந்து கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த டவுட்ஸ் என்னவோ ஸோ அதுக்கான வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் கைஸ்.